என்ன இது? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? சிக்கன் ஷவர்மா. ஆமா, சிக்கன் ஷவர்மா தான் செய்ய போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கு வார்ம் வாட்டர், அப்புறம் 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு, 1 ஸ்பூன் சர்க்கரை. சர்க்கரை வந்து முக்கியம், சர்க்கரை போட்டால் தான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும். வாங்க இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்குது. வாங்க இப்போது பீட்டா பிரெட் செய்ய ஆரம்பிக்கலாம். நாங்கள் வந்து மைதா மாவு எடுத்துருக்குறோம். 1/4 கிலோ மைதா மாவு தான் போடுறோம். அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த ஈஸ்ட்டை அதில் ஊற்றி இப்போது நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மாவு பிசைஞ்சிட்டோம். இப்போ வந்து இது 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ரெஸ்ட்டு கொடுங்க. இது மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம இது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் டபுள் மடங்காக மாவாகி வந்திருக்கும். அப்போ ஷவர்மாக்கு தேவையான சிக்கனை நம்ம வந்து கழுவி கொஞ்சம் திக்காக கட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்படி வச்சா கொஞ்சம் நல்லா வெந்து வரும், சீக்கிரமாக நமக்கு வெந்து வரும். அது கூட 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். சிக்கனுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக 65 பவுடர், சிக்கன் 65 பவுடர், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு. இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான். பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். நல்லா இதை எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள். இப்போது இதுக்கு ஒரு 1/2 ஹவர் ரெஸ்ட் விட்டு அப்புறமா நம்ம தவாவில் போட்டு சிக்கனை 1/2 ஹவர் ஊற வச்சு எடுத்துட்டோம். இப்போது அடுப்பு ஆன் பண்ணிட்டு பேன் வச்சு இப்போது நம்ம சிக்கனை வறுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது நம்ம இந்த சிக்கனை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, 2லேருந்து 3 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு அடுத்து ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், சிக்கன் ரெடியாக. எல்லா சிக்கனையும் நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இப்போ வந்து இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதில் மயோனைஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ண. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பெரிய பீஸா வேணுனாலும் நீங்கள் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணி. இந்த பீட்டா பிரெட் மாவு பாருங்கள், 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா டபுள் சைஸ் ஆகி வந்திருக்குது. இப்போது இதை நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம ப்ரெட்டு சுட்டு எடுத்துடலாம். அந்த பீட்டா ப்ரெட்டை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக மாவு தூவிட்டு இந்த பீட்டா ப்ரெட்டை நல்லா கொஞ்ச நேரம் பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது
இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பீட்டா பிரெட் மாவை நல்லா சப்பாத்தி மாவட்டை ஒட்டி எடுத்துட்டோம். அதில் இருக்கிற அந்த மாவில் போகிறதுக்காக இப்படி ஒரு 2-3 தடவை போட்டு எடுத்துக்கோங்க. வேறு ஒரு தவா வச்சுட்டு போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் போட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. இந்த பக்கம் 2 நிமிஷம், முன்னாடி பக்கம் 2 நிமிஷம், பின்னாடி பக்கம் 2 நிமிஷம், அவ்வளோதான். ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. சிக்கன் பீஸை கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போது இது கூட மயோனைஸ் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மயோனைஸும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். சிக்கன் ரெடியாக இருக்குது, பீட்டா பிரெட்டும் ரெடியாக இருக்குது. வாங்க இப்போது ரோல் பண்ண. பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பீட்டா பிரெட்டை வச்சுட்டு பாருங்கள், சிக்கனை வச்சிட்டோம். அதுக்கு மேலே மயோனைஸ் போட்டுக்கிறோம். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஊற்றுறோம். இப்போது இது அப்படியே இதுக்கு மேலே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஊற்றுறோம். இப்போது இதை அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி மடித்து விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் ஷவர்மா நீங்கள் கடையில் வாங்குற மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட். ஓஹோ, கதை இப்படி போகுதா?